எதுக்கு என் கூட இப்போ வந்துக்கிட்டே இருக்கியே? நான் என்ன சின்ன பிள்ளையா அப்படியே தொலைஞ்சு போயிடுவேண்ணா? எனக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும், நானே வாங்கிக்குவேன்ல. என்னமோ அதிசயமா உங்கள் அம்மா என்னமோ நீங்கள் தான் கூட்டி போய் வாங்கி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நான் உன்னை ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா, அம்மா அப்பா உன் கூட போகணும், ஏதாச்சும் வாங்கி கொடுத்துட்டு வா, வீட்லேயே சும்மா தானே இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. அங்கெல்லாம் பேசாமல் தானே இருந்தேன், இங்கே இது பண்ணுற. எங்கே நான் சொல்கிறது யாராச்சும் கேட்டால் தானே? நீங்கள் நினச்சதே சட்டம். நீங்கள் நினச்ச மாதிரியே கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, அதனால நீங்கள் நினச்சபடியே நடந்துக்குவியே. வாங்கி கொடுக்குறதே நாங்கள் போட்டு கத்திடுறோம். எனக்கு எதுவுமே இல்லை, ட்ரெஸ்ஸு எதுவுமே இல்லை, இதை வாங்கி கொடுக்குறதா கூட்டிகிட்டு வர அப்படியே நகை வாங்கி கொடுக்குற மாதிரி வந்துட்டியே. ஏன்னா தானே இப்படி புரிஞ்சுக்காம பேசுகிறேன்? புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, வெளியில் போயிட்டு வரட்டும், 4 இடத்த சுற்றி பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி தானே அனுப்பிச்சி வச்சாங்க. உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் மட்டும் சும்மா தானே நிற்கிறேன், உனக்கு பிடிச்சதை வாங்கிக்க. அப்படியே நான் கேட்டோன்னு எல்லாத்தையும் ஆசைப்பட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குற அளவுக்கு உங்கள்ட்ட வசதி இருக்குது பாருங்க. நான் போடுற ட்ரெஸ் எவ்வளோன்னு தெரியுமா? சும்மா அந்த 100-10க்கெல்லாம் நானே எடுக்க மாட்டேன். எடுத்தால் 2000 3000 மேலே தான் எடுப்பேன். அது கம்மியாலாம் நான் எடுக்கவே மாட்டேன். அந்தளவுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்கா? நீங்கள் எப்போ தீபாவளி பொங்கலுக்கு தான் ட்ரெஸ் எடுப்பேன். நானும் அப்படி இல்லை, நினச்சா ட்ரெஸ் எடுப்பேன். அத்தா, உனக்கு நீ எப்படி வேணால் ட்ரெஸ் போட்டுக்க. இங்கே இருக்கிறதுக்குன்னா 500 மேலே, 500 நாங்கள் அதிகம் தான் நினைப்போம். அந்த அளவுக்கு ரேஞ்சை பார்த்து எடுப்பா. அதே தெரியுமே, அப்புறம் எதுக்கு சும்மா பீத்திக்கிட்டு வாங்கி கொடுக்குற மாதிரி கூட்டிகிட்டு வரையே? கொண்டு வந்திருக்கிறது ஒரு 5000 மிஞ்சி போனால் ஒரு 10,000 கொண்டு வந்திருப்பீல. அந்த காசுலாம் எனக்கு எந்த மூளைக்கு சுச்சிப்பிக்கு காணுமா? போங்க, போய் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வாங்க போங்க. வேணாம், நீனே பார்த்து எடுத்துக்க. உனக்கு 2000 மேலேனாலும் 2 ட்ரெஸ் ஆச்சும் ஒழுங்காக எடுத்துக்க. அதுக்கப்புறம் அங்கே சும்மா எனக்கு அது வாங்கி தரல, நல்லதாக வாங்கி தரல அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரியா? நான் கடனை வாங்கியாச்சும் உனக்கு வாங்கி தரேன் தான். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாராச்சும் இந்த பக்கம் வந்து பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? போய் உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கணும். சோ என்ன சொல்கிறதுனே தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி சொல்லி வச்சுருந்தேன் தெரியுமா? பிஸ்னஸ் மேன் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஆனால் உங்களுக்கு டெய்லி பார்த்து வைப்பேன்டி அப்படிலாம் சொன்னேன். இப்போ என் மூஞ்சிலே கரையை பூசிட்டியே. அவளுக்கு என் மூஞ்சியை பார்த்தா காரித்து போடு. நீ என்ன அடுத்தவங்களுக்காக வாழ்ற வந்தனா? இனிமேல் நமக்காக தானே வாழ போகிற. அவங்க சோறு போட போகிறாங்களா? உனக்கு ஏதாச்சும் ஒன்றா பார்க்க போகிறாங்களா? நல்லது கெட்டது பார்க்க போகிறாங்களா? என்ன உன் ஃப்ரெண்ட்ஸை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க நீ? சந்தோஷமாம்மா, நான் வரலன்னு சொன்னால் நீ வலுக்க டைம் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அத்தை மாமாவும் கூட்டிகிட்டு வந்தால் நல்லா சுற்றி பார்த்துருப்பாங்க, ஏதாச்சும் வேணுங்கிறத வாங்கிட்டு இருப்பாங்கல்ல. நம்ம 2 பேர் மட்டும் எதுக்கு வரணும்? என்ன மீனா, நீ சும்மா வீட்டிலே தானே இருக்க, உனக்கு போர் அடிக்கல? அம்மாதே கூட்டி போச்சுனாங்க, அம்மா நானும் கூப்பிட்டு பார்த்தீங்களா, அவங்க தான் வரலன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு என்னென்னு சொல்கிறேன்? நீங்கள் கம்பல் பண்ணி கூப்பிட்டுருக்கணும். நீங்கள் வாட்டுக்க சும்மா வான்னு ஏன்னா தானே கூப்பிட்டா எப்படி வருவாங்க? வரலன்னு மறுபடியும் எடுத்தாலும் கூப்பிடணும். வரலன்னு சரி இருமா வீட்டை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பாவம் அவங்க மனசில் ஆசை இருக்கலாம், அவங்களும் வீட்டிலே தானே இருக்கா, கூட்டிகிட்டு வந்துருக்கலாம்ல. சரி, அடுத்த தடவை ஒரு நம்ம கூட்டிகிட்டு வரலாம். இப்போ போ, உனக்கு ட்ரெஸ்லாம் எடுக்கணும்னு சொன்னி எல்லாம் எடுத்துக்கவா. நீங்கள் எதுக்கு வந்தியே? என் கூட எடுக்கிறதுக்கு தானே வந்தியே. அப்படியே அத்தைக்கு ஒரு சேலையும் மாமாக்கு ஒரு வேஷ்டி சத்தையும் எடுத்துரும். மலரையும் கூட கூட்டிகிட்டு வந்துருக்கலாம்ல. ஏண்டி, உன்னையே நான் பாவம் புண்ணியம் பார்த்து வீட்டிலே கிடக்குறாள் கூட்டிகிட்டு வந்தால், நீ ஊரில் உள்ள பூரா கூட்டிகிட்டு வரணும்னு சொல்ல வீட்டில் உள்ள எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டா காசுக்கு நான் எங்கே போகிறது? சொல்லாத காசு கூட்டிகிட்டு வந்தால் நாங்கள் சும்மா வச்சு சுற்றி பார்த்துட்டு போயிருவோம்ல. என்ன சுற்றி பார்க்கறதுக்கலாமா காசு வாங்குறீங்க? சுற்றி பார்க்குறதுக்கெலாம் காசு இல்லைத்தா. இங்கே வர செலவு, போகிற செலவு, இந்த சுற்றி பார்க்குற கேப்பில் அந்த புறைக்கு திம்பிக்கல அந்த செலவு, வீட்டுக்கு போனால் சும்மா போவியே, பிரியாணி வாங்கி தர சொல்லுவே, லொட்டு லோசுக்கு ஐஸ்கிரீம் எல்லாத்துக்கும் காசு எங்கே போடுறது? அதெல்லாம் நம்மளால முடியாதுப்பா. அதனால தான் உன்னை மட்டும் கூட்டி வந்தேன். உனக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு மலருக்கும் வேணா ஒரு சாரி வேணா எடுத்துக்க. இது என்ன மீனா மாதிரி இருக்கு? மீனாவும் சந்தோஷமாவும் இவங்க வேற இங்கே வந்திருக்காரு. நம்மளை பார்த்தா அசிங்கமாக நினைப்பாளே. முன்னாடிலாம் நான் எப்படி தலை குனிஞ்சா நிற்கிறது? சே, இந்த மனுஷனால நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்க இங்கே பாருங்க, வந்தேன் இங்கிட்ட பார்த்துட்டு அப்படியே திரும்பிக்கிட்ட போய் பேசுறீங்களா? ஆமாம், வந்தேன். அதே போய் பேசுவோமா? பேசுனா அது திமுறா பேசினாலும் பேசுவோம். இப்பெல்லாம் திமுறா பேசாத, பக்கத்துல ஆள் இருக்குல்ல, வாங்க போலாம். என்ன வந்தனா, நல்லா இருக்கியா? எப்போ இங்கே வந்திருக்கேன்? நான் ஃபோன்லாம் பண்ணி உங்கள் நம்பர்லாம் பிளாக் பண்ணிட்டேன் போல். ரொம்ப வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். இவதான் உங்கள் வீட்டுக்காரர் வந்தனா? நல்லா இருக்கீங்களாண்ணா? யார் இவனா? இவனை போய் நான் கல்யாணம் பண்ணுவேனா? என் வீட்டுக்காரெல்லாம் பெரிய பிஸ்னஸ் மேன். அவர் வெளியில் வேலையாக போயிருக்காரு. அதனால் இந்த டிரைவரை கூட்டிகிட்டு வந்து இவன் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்குள்ள என் பர்ஸ் எல்லாத்தையும் வீட்டிலே போட்டுட்டு வந்தேன். அதையும் கற்றுன்னு கட்டிட்டு இருந்தேன். இவனெல்லாம் போய் எவனாச்சும் கல்யாணம் பண்ணிக்குவாளா? நீங்கள் சொல்லுங்கள். என்னெல்லாம் பேசுறியே, என்னெல்லாம் பேச மாட்டீங்களே. உங்களுக்கு எங்களுக்குமே ஒத்து வராதே. அப்புறம் என்ன திடீர்னு பார்த்து பேசுறியே? ஏன் வந்தனா? பேசக்கூடாதா? இப்போதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, நீ தான் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன. இப்போ பண்ணிட்டேன், சந்தோஷமாக தானே இருக்க. அதனால தான் பார்த்து பேசுனி. இதில் என்ன இருக்குது? வேணாங்க, உங்கள் பாசம் எல்லாம் போதும். சரி, நீ எப்படியும் நல்லா இருந்தா சரிதான். அப்புறம் வந்தனா, அந்த நிற்கிறது உன் டிரைவர் இருந்துனியே, அது உங்கள் வீட்டுக்காரர் தானே? அத்தை ஒரு ஃபோட்டோ காமிச்சாங்க. நான் ஃபோட்டோவில் எல்லாம் பார்த்துட்டேன். எதுக்கு நீ இப்படி போய் சொல்லிடுற? பணம் காசு இல்லைன்னா உங்களை மதிக்க கூட மாட்டியா? அதுவும் கட்டின புருஷனையும் மதிக்க மாட்டேன் நீ. காசு பணம் இருந்தாலும் எல்லாம் மதிப்பு இல்லை. காசு பணத்தை பார்க்காத, நல்ல குடத்தை பாரு. அவர் நல்ல குடம்னு ஊருக்குள்ள எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து கேட்குற, தெரியாத மாதிரியே என்னை அசிங்கப்படுத்தணும் தானே இப்படி கேட்குற? உனக்கு மட்டும் நல்ல வேலை பார்க்குற நல்ல வீட்டுக்காரர் அமைச்சிட்டாரு, எனக்கு தோட்ட வேலை பார்க்குறவே அமைஞ்சிருக்கேன். அதனால குத்தி காட்டணுங்கிறதுக்காண்டியே தானே நான் போகிற இடத்துக்கு வந்து இப்படி பேசுறியே. இதில் என்ன இருக்கு வந்தனா? தோட்ட வேலை பார்த்தா உனக்கு என்ன அசிங்கமா? நல்ல பையன் தானே, நல்ல பையன், நல்ல மாமியார், எல்லாமே நல்ல ஊர்னே அம்மா சொன்னாங்க. நீயே இப்படி பண்ணிட்டு தர்ற?
ஏன் வந்தனா புரிஞ்சுக்கணும் என்ன அந்த அண்ணனை ரொம்ப நல்ல அண்ணன் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிறாங்க. நீ அதை பேசுனதே நாங்கள் கேட்டுக்கிட்டு தான் இந்த எதுக்கு அவ்வளோ வல்லு வல்லுன்னு விழுகிற எல்லாத்துக்கும். அப்படியே உங்கள் அம்மா மாதிரியே இருக்காது சரியா. நீ கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பழகிக்க, அப்போ தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இப்படி எல்லாத்துக்குமே வேண்டாம் அவளை பேசிக்கிறதுன்னு வச்சுக்க, வாழ்க்கையில் ஒன்றுமே இருக்காது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீங்கள் அட்வைஸ் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் நான் இல்லை சரியா. உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போங்க. எனக்கு அட்வைஸ் பண்ணுற வேலையெல்லாம் வேணும். என் வேலை வாழ்க்கை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். இது என் வாழ்க்கை, வேறு யாரும் தலையிடுறோம். எங்கள் அப்பா அம்மாவே எதுவும் கேட்கக்கூடாது சொல்லுவேன். நீங்கள் யார், நீங்கள் யாரோ, நீங்கள் எதுக்கு என்னை பற்றி பேசணும். உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. வந்து கரைக்கு வந்தீங்களா வாங்கினீங்களா போகணுன்னு இருக்கணும். என் வாழ்க்கையில் தலையிடுற வேலை வச்சுக்காதீங்க. சாரிங்க, அவள் அப்படிதான் பேசுவா, மன்னிச்சுக்குங்க. கொஞ்ச நாள் ஆனால் எல்லாம் சரியாயிடும். பரவாயில்ல ப்ரோ, நீங்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட போறீங்க. சரி, நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க கூடாது. உங்கள் நல்ல குணத்துக்கு இப்படி வந்து மாட்டியிருக்கா. இவன் எப்போ திருந்த போகிறாளோ. சரி, நாங்கள் போயிட்டு வரோம். இங்கே பாரு வந்தனா, நான் மறுபடியும் சொல்கிறேன், உன் கணத்தை மாற்றிக்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறேனே தெரில. கேட்டு இல்லை இந்த மாதிரி அசிங்கப்படுத்தணும்னு என் கூடவே பின்னாடியே வரியா 4 இடத்துக்கு கூட்டிகிட்டு போறீங்க. அதானே அதுதானே உங்கள் அம்மா அனுப்பிச்சு வச்சாங்க. எல்லாருக்கும் தெரியட்டும், ஒரு 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு. அப்போதே பிரிக்க முடியாதுன்னு எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி அத்து விட்டாதேன்னு தேவையில்ல. ஏன் வந்தா சும்மா அத்து விடுறது அப்படின்னு அத்தை மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க? நீ கொஞ்சம் கூட பாசிட்டிவாகவே நினைக்க மாட்டியா? வேறு வேலை தானே, நான் ஏதாச்சும் வேலை ரெடி பண்ணிட்டு சரியா? உனக்கு வேலை தானே பிடிக்கல? எனக்கு வேலை தான் பிடிக்கலங்கன்னா எனக்கு வேலையும் பிடிக்கல, உங்களையும் பிடிக்கல, உங்கள் குடும்பத்தையும் பிடிக்கல, உங்கள் அப்பா அம்மாவை பிடிக்கல, நீங்கள் இருக்கிற வீடு பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல. உங்கள்கிட்ட காசு பண்ண சுத்தமாக இல்லை, அதுவும் எனக்கு பிடிக்கல. எதுவுமே பிடிக்கலன்னா உங்கள் கூட நான் எப்படி இருக்க முடியும்? சரி, வந்து நம்ம மற்றதெல்லாம் வீட்டில் போய் பேசிக்கலாம். நீ ஏதாச்சும் வாங்குறேன்னா வாங்கிக்க. எனக்கு மண்டை தலைவலியாக இருக்குது. அப்படியே 10,000 20,000க்கு வாங்கி கொடுக்க போறிய பாருங்க. ஒன்று வேணாம், நான் எங்கள் அப்பா அம்மாட்டே கேட்டு வாங்கிக்கிறேன். நீங்கள் முதல்ல வாங்க. என்ன மீனா சொல்கிற? வந்தனா அப்படியா பேசினா? வந்தனா நல்ல பொண்ணு தானே, அப்படிலாம் பேச மாட்டாளே. அந்த பையன் நல்ல தங்கமான பையன். அவனை போய் வேலைக்காரன் டிரைவர்னு சொன்னா? அட ஆமாங்க, டிரைவர்னே என் வீட்டுக்கார பிஸ்னஸ் மேலே ஊருக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டா. நீங்கள் என் ஃபோட்டோ காமிச்சு இல்லை, அதை வச்சு தான் நான் அவன்னு கண்டுபிடிச்சேன். இல்லைன்னா நான் கூட டிரைவர் தான் நம்பியிருப்பேன் தெரியுமா. வந்தனா இப்படி இல்லாமல் பண்ணுவா? எனக்கு தெரியவே இல்லை. அவளுக்கு இன்னொரு முகமும் கூட இருந்திருக்கு போலயே. அதை பார்த்த டென்ஷன்லேயே நாங்கள் எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்படிலாம் இருக்காளே அப்படின்னு கல்யாணமே ஆயிடுச்சு, எல்லாத்தையும் மறந்துட்டு வாழ வேண்டியது நல்ல வாழ்க்கை தானே. அப்புறம் நாங்கள் எதுவும் வாங்க கூட இல்லை. 2 நாள் போகலான்னு வந்துட்டு 2 நாள் எல்லாம் சேர்ந்து போகலாம். நல்ல வேலை மீனா, நான் என்னதே உன்னை திட்டினாலும் நான் செஞ்ச ஏதோ ஒரு புண்ணியம் தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக இல்லை. நான் வாட்டுக்கு வலிக்க டைமாக கட்டியிருந்தேன்னு வச்சுக்க, கடைசி காலத்தில் எனக்கு சோறு தண்ணி கூட கிடச்சிருக்காது. நான் எங்கே போகிறது சொல்கிற மக வீட்டிலே போய் கிடக்க முடியுமா? நல்ல வேலை கடவுள் தான் காப்பாற்றிட்டார். என்னத்த சொல்ல, பாவம் அந்த பையன் நல்ல பையனாதான் தெரியுறேன். ஆமாங்கத்த, அவள் அப்பா அம்மா மாதிரியே பேசுகிறா. வந்தனா என்ன பண்ண போகிறாலும் தெரியல. கூடிய சீக்கிரத்தில் மாறினாலே தேவையில்லை, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். சரி, எப்படியே போயிட்டு போகிறா இனிமேல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் அண்ணன் போய் படித்து சொன்னி அண்ணி பேச கேட்காத நீனா எல்லாம் முடிவிடணும். ஆம்னே அவங்க முடிவுக்கு விட்டாங்க. இருந்தாலும் நல்ல பையனே, சொத்து பற்றி இல்லைன்னா என்ன, அதை அவங்க தானே பேசி புரிய வைக்கணும். எங்கள் அண்ணன் சொன்னால் எதுவும் கண்டுக்கிறதே இல்லையா. நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லு. அண்ணனை அதட்டி எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க, பயந்து வாழ்றாங்க. சரிங்க, இதுக்கு மேலே பேசினா நமக்கு தான் டென்ஷன் ஆகும். என்னமோ பண்ணட்டும் போங்க, வர்றது வரட்டும் போகிறது போகட்டும் அப்படின்னு இருக்காங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஏதாவது சாப்பாடு செஞ்சிருக்கல, பசிக்குது. சாம்பார் இப்போ தான் குக்கர்லேருந்து இறக்கி தாளிச்சு விட்டுருக்கேன். ஒரு கொதி வந்தோன்னே அமர்த்திட்டு அப்பளம் மட்டும் பொரிச்சு சாப்பிட்டுக்குங்க. சரிங்க, நீங்கள் சாப்பிடலையா? ஐயோ, வரும்போது மீன் பார்த்தத இதே டென்ஷனில் வந்துட்டு இந்த பக்கத்துலதே அந்த ஒரு அம்மா கொண்டு வருவாங்கல்ல, அவங்களே விற்றுக்கிட்டு இருக்காங்க. வரேன்னு கேட்டு வர சொன்னி வாங்குமா? நல்ல பெரிய பெரிய மீன் நட்டு நல்ல பெரிய பெரிய இண்டாக இருக்குது. விலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு வாங்கணும்னு நினச்சலன்னா நான் வர வெளியில் வாங்கி வந்திருப்பேன். அந்த பக்கம் தானே வரும், வாங்குவோம். மீன் குழம்பு வச்சுருந்தே 2-3 வாரம் ஆச்சு. இப்போ மீன் விலை கூடிச்சுல, வாங்கி வைப்போம். சாம்பார் வச்சாலே உருக்கலாம் இறங்காது. சரிங்க, இப்போ நான் சாப்பிட்டுட்டு சின்ன வெங்காயம் எல்லாம் உரிச்சு வைக்கிறேன். அந்த அக்கா வந்தால் மட்டும் கூப்பிடுங்க, பார்த்து வாங்குவோம். இந்த வந்தால் அதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? இவெல்லாம் இப்படிலாம் பண்ண மாட்டேன், ரொம்ப நல்ல மில்லை நினச்சி. இவளுக்கு இப்படி ஒரு குணம் இருக்கும். எல்லாருக்கும் ஒவ்வொரு 2 முகம் இருக்கும் போல், அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. நல்ல வேலை கடவுள் என்னை காப்பாற்றி விட்டுட்டாரு. எங்கள் அண்ணனே பாவம், அங்கிட்டும் பேச முடியாமல் இங்கிட்டும் பேச முடியாமல் முடிச்சுக்கு நிற்கிறார். என்ன சொல்கிறது, அண்ணன் அப்போவே கண்டிச்சு வளர்த்துருக்கணும். அப்படியே விட்டது இப்போ இது வந்து நிற்கிது. நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளும் இனிமேல் அங்கெல்லாம் போகிறதில்ல. இப்போ போகிறதா இல்லை, சும்மா நல்லதுக்கு நல்லதுக்கு நம்ம சொல்ல மாட்டாள், கெட்டதுக்கு போனாலே உண்டு.